ஹாய் கைஸ், இன்னைக்கு மார்னிங் வந்து இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 வீக்காகவே இங்கே செம்ம மழை தான். கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது. பூனைக்குட்டிங்களாம் ரொம்பவே வந்து குளிரில் வந்து கத்திக்கிட்டே வந்து மேலே வந்துட்டாங்க. மேலே வந்ததுமே வந்து இந்த பேபி கூட இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்ததுமே கத்திக்கிட்டே இருந்தாங்க. தூக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அதுங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட விளாண்டுட்டு பால் குடிச்சிட்டு திரும்ப சமத்து பிள்ளைங்களா வந்து அந்த கூடக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயே உட்காந்து வச்சுட்டு அதுங்கெல்லாம் அழகாக விளாண்டுட்டு இருந்ததுங்க. சரி பார்த்துட்டு சமைக்கலான்ட்டு சுண்டல் நைட்டே நான் தண்ணியில் ஊற போட்டுட்டு காலைல அதை 4 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சு வந்து வெஜ் பிரியாணி அண்டு எக்கு கிரேவி தான், அதாவது எக் மசாலா. இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மசாலா வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு கறி மசாலா போட்டு மிளகாய்த்தூள் மட்டும்தான். மஞ்சத்தூள் நான் எப்போவுமே போட மாட்டேன். பிகாஸ் அதில் வந்து அப்போ தான் அந்த ஒரிஜினல் பிரியாணி கலர் வரும். மஞ்சத்தூள் போட்டாக்கா மஞ்சள் கலர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் போட மாட்டேன். ஸோ இதை மட்டுமே போட்டு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா வந்து காய்கறி வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு கரம் மசாலாவும் போட்டு நல்லா திரும்ப ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அது குக் ஆனதுக்கப்புறம் திரும்ப தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து இன்றைக்கி 3/4 படி அரிசிக்கு 3 படி தண்ணி. நான் வந்து இன்றைக்கி பச்சரிசியில் சமைக்கல, இப்போ புழுங்கல் அரிசியில் தான் சமைக்கிறேன். ஏதோ நார்மலாக சமைக்கிறோம் இல்லையா, சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த 5 வகையான கரம் மசாலா தான் இன்றைக்கி. இதில் 4 வகையான கரம் மசாலாவோட கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளை சேர்த்து இன்றைக்கி பண்ணியாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைக்கு வந்து ரொம்ப இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. பொண்ணுக்கு வந்து ஃபீவர் வந்ததுலேருந்து இருமல் இப்போ வரைக்குமே குறையல. அதனால் அவங்க அப்பா வந்து பனக்கல்கண்டும் மிளகாய்த்தூள் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை போட்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து சமைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா பொண்ணுக்கு வந்து அவள் சீக்கிரமாக போயிடுவா, தம்பிக்கிட்ட எல்லாமே கொடுத்து அனுப்புறதுனால சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சி தேவையான அளவுக்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர வரைக்கும், அதாவது கொதி வந்த வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொதி வந்ததுமே நான் வந்து இதில் அரிசி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சுட்டேன். அப்புறம் பக்கத்தில் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி அதில் வச்சு அதுவுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் தண்ணியும் கொதிச்சுது. அதுக்கு தேவையானதை முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிக்கிற கேப்பில் பக்கத்தில் பிள்ளைங்ககிட்டையும் கத்திக்கிட்டு உட்காந்துருந்தேன். கிளம்புடா தம்பி அப்படின்ட்டு. பாப்பா போயிட்டா சீக்கிரமாகவே. தம்பி கிளம்ப லேட் ஆகிடுச்சி. அவருக்கு அப்புறம் இது வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து லாஸ்ட்டில் தான் புதினா கொத்தமல்லி போடுவேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு 3 வண்டுங்களும் வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் பிள்ளைய விட்டுட்டு கிளம்புற வேலை பாருங்கனாக்கா கேட்கவே மாட்டேன்ட்டானுங்க. ஸோ இன்றைக்கி இந்த பூனைக்குட்டிங்களால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. 3 பேருமே குட்டிங்களை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க, கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு லஞ்செலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கிளப்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.